அதாவது அன்னைக்கு மட்டும் ஓப்பன் பண்ணுறப்ப மட்டும் ரிப்பன் கட் பண்ணுறப்ப மட்டும் பார்த்துட்டு அது மட்டும் ஆஹா ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம ஆட்சியில் பாலாக இருந்தேன்னா அது ஓடுதுன்னெலாம் நினைக்கக்கூடாது சார். அது செயல்படுத்தணும், ஒழுங்காக செயல்படுதான்னு பார்க்கணும். வேளாண்மைக்கு தனி நிதி நிலை அறிக்கை இப்போ ஒரு 4 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். தஞ்சாவூரில் அவ்வளோ நெல்லும் முளைச்சி போனது. நீங்கள் வேளாண்மைக்காக என்ன பண்ணீங்க? ஒரு மனுஷன் நாற்று நட்டு அதை அறுத்து அதை கொண்டு போகிறதுக்குள்ள நம்ம ஊரில் நெல்லியவாரி இருக்காங்க, அவங்க செக் பண்ணி அது இது தேரும் தேராதுன்னு அதை கொண்டு போய் அவங்க சேர்த்து அதை விற்று அதை காசாக பார்க்கறதுக்குள்ள ஜென்மங்கள்ன்றோம். ரைட்டுங்களா? விவசாயத்துக்கு தனி நிதிநிலை அறிக்கையா அவங்களுக்கு இன்னும் இதுவே போய் சேரல, அந்த அமௌண்ட்டே இன்னும் போய் சேரல. ஏதாவது இப்போ இவ்வளோ இந்த வாட்டி நடந்ததில் வறட்சி நிவாரணமாக இருக்கட்டும் இல்லை மழை பெஞ்சு அழிஞ்சதாகட்டும் எத்தனை பேர்த்துக்கு எவ்வளோ கொடுத்தீங்க? ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க பார்ப்போம். உங்கள் பட்ஜெட்லேருந்து எவ்வளோ ஒதுக்குனீங்க? விவசாயிங்க படுற கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். ரைட்டா? நீங்கள் சும்மா பேர் மட்டும் வச்சுட்டு ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு கூப்பிட்டு வந்து அந்த 4 பைத்தை எடுத்துகிட்டு வந்து பார்த்துட்டா மட்டும் பத்தாது. எங்களது பொதுச் செயலாளர் போய் அங்கே களத்தில் போய் பார்த்த மாதிரி பார்த்தீங்களா? துணை முதல்வர் போனார், உங்கள் பையன் போனார், போயிட்டு அங்கே முன்னாடியே நின்று பாட்டு இந்த மாதிரி எதுவுமே நடக்கலைன்னு ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை பேசிட்டு வந்தார். என்ன சார், கலைஞரின் கனவு இல்லம், அன்பு திட்டம், அன்பு சோலை திட்டம்னு தோழி விடுதி நீங்கள் அடுக்கிக்கிட்டே போங்க, பேர் மட்டும் வச்சிருங்க. சூப்பர் ஸ்டார் படத்துக்கு வைக்கிற மாதிரி சூப்பராக பேர் மட்டும் வச்சுட்டு போயிருங்க. தேர்தல் வாக்குறுதி நீங்களும் முன்னாடி போய் பாருங்கள். 2011 இருக்கட்டும், 2016 இருக்கட்டும், நாங்கள் கொடுத்த வாக்குறுதியில் எவ்வளோ நிறைவேற்றிருக்கோன்னு போய் பாருங்கள். எத்தனை காலேஜ் சார் ஓப்பன் பண்ணீங்க? எங்கள் பொதுச் செயலாளர் பேசும்போதெல்லாம் சொல்லுவார், 69 காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், 11 மெடிக்கல் காலேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம், 6 சட்டக்கல்லூரி ஓப்பன் பண்ணியிருக்கோம்னு அடிக்கிட்டே போவார். செஞ்ச சாதனையை சொல்லி ஓட்டு கேட்கணும் சார், நான் 2.0 வருவேன்னு. இல்லை எங்கள் அம்மா இருந்த பையா இருக்கட்டும், அடிக்கணினியாக இருக்கட்டும், அம்மா உணவகமாக இருக்கட்டும், அவங்க செய்யாத திட்டத்தை நீங்கள் வந்துட்டு எப்படி சொல்கிறதுனா, இந்த ஊரில் ஜவுளி கடைக்கெல்லாம் விளம்பர போர்டு வைக்கிற மாதிரி ஒரு போர்டு உங்களுடன் ஸ்டாலின் போர்டு வச்சிட வேண்டியது. அதாவது தமிழ்நாட்டிலேயே 5 வருஷமாக காலையில் ஒரு ஷூட்டிங்கு, சாயந்தரம் ஒரு ஷூட்டிங் நடத்தினது யார் அப்படின்னா அது முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். ஷூட்டிங் எடுக்கிறதுல டிசைனாக ஷூட்டிங்கு, டிசைனாக போஸ்ட்ரு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 5 வருஷத்தில் நீங்கள் எடுத்த பேனருக்கு, ஷூட்டிங்க்கு அந்த காசு செலவு பண்ணியிருந்தாலே தமிழக மக்கள் எவ்வளோ பேர் நல்லா இருந்திருப்பாங்க. நீங்கள் விளம்பரத்துக்கு பயன்படுத்தின பைசா வச்சுருந்தாலே தமிழக மக்களுக்கு எவ்வளவோ நலத்திட்டங்களை செஞ்சுருக்கலாம். நன்றி.